இதில் இப்போது இந்த நெல் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது 40 நாள் வரப்போகுது. இப்போ இதில் வந்து சின்ன சின்ன பட்டாம்பூச்சிகள் இருக்குது. மேலே முழுக்க சிலந்தி வலைகள் இருக்குது. சிலந்தி இருக்குது, பார்த்தா தெரியும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் இருக்குது. சிலந்திகள் இருக்கிறதுனால பூச்சியினுடைய தாக்கம் குறைவாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தும்பிகள்லாம் தட்டாம்பூச்சின்னு சொல்லக்கூடிய ஊசி தும்பின்னு சொல்லுவோம், அதெல்லாம் இதில் நிறைய இருக்குது. மேலே நிலம் முழுக்கவே நிறைய இருக்குது. கூடவே சிறு சிறு பூச்சிகளும் இருக்குது. அதை நாம் கட்டுப்படுத்தணுன்னா நம்ம இயற்கையான பூச்சி விரட்டிகள் பண்ணால் போதும். இப்போ நான் இயல்பாக தெளிக்கிறது பார்த்திங்கன்னா, வெறும் பச்சை மிளகாய் மட்டும் அரைச்சி ஒரு ஸ்ப்ரேயர் வந்து பார்த்திங்கன்னா கை ஸ்ப்ரேயர். இந்த கை ஸ்ப்ரேயரில் பார்த்திங்கன்னா 200 ml ஒரு டேங்குக்கு 200 ml அந்த வடிகட்டின சாரை மட்டும் என்ன பண்ணுவோம், பச்சை தண்ணியில் 10 மில்லி வேப்ப எண்ணெயோட கலந்து தெளிப்போம். இதுதான் என்னுடைய நான் ரெகுலராக பயன்படுத்துகிற ஒரு பூச்சி விரட்டிங்கிறது இது தாங்க. வேறு எதுவும் நான் பயன்படுத்துறதில்ல. அதிகபட்சம் போச்சுன்னா இந்த பூண்டும் இஞ்சியும் சேர்த்துப்போம். அதுக்கான தேவைகள் எனக்கு ஏற்பட்டதே இல்லை. ஏன்னா நான் வந்து ஒரு கால இடைவெளியை பிரிச்சுக்கிறேன். தொடர்ச்சியாக அதை வந்து பார்த்திங்கன்னா பயிர்களுடைய வளர்ச்சியும் சரி, அதனுடைய கணக்குக்கு ஏற்ற மாதிரி தொடர்ச்சியாக என்ன பண்ணிடுறோம், ஒரு சீசனல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு கணக்கு பண்ணி இயல்பாகவே என்ன பண்ணுறோம், அதை தெளிச்சிடுறோம். இப்போ இது வந்து ஒரு தெளிக்க வேண்டிய டைம் இது மாதிரி ஒரு பருவங்களை தேர்ந்தெடுத்து பயிர்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்தில் நீங்கள் லாபம் பார்க்கணுன்னா மிக முக்கியமான விஷயம். பயிர்களை நீங்கள் பார்க்கணும். பயிர்களை பார்க்கல அப்படின்னா அது வந்து சரியான ஒரு வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்காது, சரிங்களா? இப்போ நீங்கள் பயிரை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் வரும். அதனுடைய பருவங்களை பார்த்து இப்போ இந்த தடவை நான் ஒரு முறை இப்போ நான் இந்த தெளிப்பு கொடுத்துட்டேன், பூச்சி விரட்டியை கொடுத்துட்டேன் அப்படின்னா 15 நாட்களுக்கு நான் எதுவுமே பண்ண மாட்டேன். 15 20 நாட்களுக்கு நான் அப்சர்வேஷன்லேயே வச்சுருவேன். அதற்கு பிறகு பயிர் அந்த பூச்சிகள் குறைஞ்சிடுச்சு அப்படின்னா விட்டுருவேன். அதோட கதிர் வரும்போது தான் பூச்சிகளை வந்து ஒரு தெளிப்பு கொடுப்போம். அப்படி இல்லை அப்படின்னா 10-15 நாட்களுக்கு பிறகு திரும்ப ஒரு தெளிப்பு கொடுப்போம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பீரியாடிக்கல் ஸ்ப்ரேயிங் மெத்தடு. நம்ம பயிர்களை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கணும். ரொம்ப பூச்சி தாக்கம் அதிகமாக இருந்தால் வாரம் ஒரு தடவை கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பார்த்து ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை. ஏன்னா பெரும்பாலான பூச்சிகளுடைய ஆயுட்காலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 15லேருந்து 1 மாத காலத்துக்குள்ளே தான் வரும், சரிங்களா? அதனால் இந்த 15 நாட்களுக்கு அந்த பூச்சிகளுடைய கட்டுப்பாடு. அதே போல் நீங்கள் கெமிக்கல் உரத்துக்கும் நம்ம இயற்கையில் கொடுக்குற தெளிப்புகளுக்கும் பூச்சி விரட்டிகளுக்கு என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கெமிக்கல் நீங்கள் அடிக்கும்போது அப்போவே சாகிற மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணும், போயிட்டு அந்த விஷத்துக்கேற்ற தன்னுடைய தன்மையை மாற்றிக்கிட்டு திரும்ப அடுத்த தலைமுறை வந்து அந்த விஷமே பாதிக்காத அளவு தன்னை மாற்றிக்கிட்டு வந்து பிறக்கும். ஆனால் இந்த நம்ம இயற்கையான பூச்சி விரட்டிகளை என்ன நடக்கும்னா, படிப்படியான பயிர் செடிகளுடைய குறைவு வந்து நீங்கள் பார்க்கலாம். பூச்சிகளுடைய குறைவு வந்து நீங்கள் பார்க்கலாம். படிப்படியாக பூச்சிகள் குறையும். நீங்கள் தெளிச்சுட்டு 2 நாள் 3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நிறையா இருந்தது, கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஒரு 15 நாட்களுக்கு பிறகு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய முழுமையான ரிசல்ட்டுமே உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இந்த முறையை தான் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு பதிவாக போடுறேன். உபயோகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. வேறு ஏதாவது தகவலும் எனக்கு பதிவு செய்யுங்க. நன்றி.